தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் காவல்துறை நடவடிக்கையின் அளவும் தன்மையும் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு மிகுந்த கவலையளிக்கும் விஷயங்களாக உள்ளன. இந்திய உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவது போல தோன்றும் காவல்துறையை கட்டுப்படுத்த நீதிமன்றம் இதுவரை பெரிதாக எதுவும் செய்யவில்லை. முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் வகையில் ஒரு சுயாதீனமான விசாரணையை நடத்துவது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தனது கௌரவத்தையும் நற்பெயரையும் காப்பாற்ற ஏற்கனவே பொது வெளியில் உள்ள ஆதாரங்களை கருத்தில் கொண்டு காவல்துறை உடனடியாக செயல்பட்டிருக்க வேண்டும். சீருடையில் உள்ள காவல்துறை ஆண் அதிகாரிகள் பெண் போராட்டக்காரர் ஒருவரை அறைவதும் ஒரு பெண்ணின் அந்தரங்க பாகங்களை லத்தியால் தாக்க முயல்வதும் வீடியோக்களில் காண முடிகிறது. தில்லி காவல்துறை முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை வைத்தும் பிற கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் போராட்ட களத்தில் இருந்ததாக கருதப்படும் போராட்டக்காரர்களை தீவிரமாக தேடி வருகிறது. இந்த தொழில்நுட்பங்களின் சட்டபூர்வ தன்மை சந்தேகத்திற்குரியதாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் உள்ளது. இருந்தபோதும் ஒரு பொது இடத்தில் இளம்பெண் ஒருவரை வெளிப்படையாக தாக்கிய அதிகாரியின் அடையாளத்தை கண்டறிவது குறித்து காவல்துறை எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை. தன் சொந்த பணியாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை பொறுப்பாக்குவதற்கு தில்லி காவல்துறைக்கு எந்தவிதமான மென்பொருளோ நீதிமன்றத்தின் தலையீடோ தேவைப்படாது. அதற்கு தேவையெல்லாம் தொழில் ரீதியாக சரியாக செயல்படும் தன்மையும் சட்டத்தின் ஆட்சி என்ற கொள்கையை தீர்க்கமாக பின்பற்றுவதும் தான். அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை இலக்காக கொண்டு இணையத்திலும் இணையத்திற்கு வெளியிலும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக ஒரே நேரத்தில் சட்ட அமலாக்க நடவடிக்கையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யாரோ ஒருவர் எதையோ சொன்னதற்காகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை ஆர்வம் காட்டுவதைப் போல தெரிகிறது. அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சில கண்டென்ட் கிரியேட்டர்கள் நிச்சயமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளனர். அதில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஏதாவது இருந்தால் அதற்குரிய சட்டத்தை தெளிவாக குறிப்பிட்டு உரிய நடைமுறையை வெளிப்படையாக பின்பற்ற வேண்டும். மாறாக சட்ட அமலாக்கத்தை விட பயமுறுத்துவதை நோக்கமாக கொண்டு போராட்டக்காரர்கள், அவர்களது குடும்பத்தினர் சில சந்தர்ப்பங்களில் சமூக ஊடக தளங்களை கூட இலக்காக கொண்டு தன்னிச்சையான காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் வசைபாடும் ஆன்லைன் கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் காவல்துறை ஆர்வமில்லாமல் இருப்பது போல தெரிகிறது. போராட்டங்களில் குற்றவாளிகள் புகுந்து விட்டதாக தில்லி காவல்துறை தெரிவித்து வருகிறது. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். போராட்டக்காரர்களின் மீது பெல்லட் குண்டுகளால் சுட வேண்டிய அளவுக்கு என்ன சூழல் இருந்தது என்பது குறித்தும் காவல்துறை இதுவரை விளக்கமளிக்கவில்லை. காவல்துறையின் நடைமுறைகள் ஏற்கனவே நிறுவப்பட்ட விதிகளுக்கும் தர நிலைகளுக்கும் உட்பட்டே இருக்க வேண்டும். ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் அதனை உறுதியாக கையாள வேண்டும். காவல்துறை உட்பட எவரும் சட்டத்திற்கு மேற்பட்டவர்கள் அல்ல என்ற அடிப்படையான அரசமைப்பு சட்ட கொள்கையை மத்திய அரசும் நீதிமன்றமும் மீண்டும் வலியுறுத்துவதற்கான தருணம் இது. தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டவுடன் போராட்டத்தை கைவிட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் இருந்து அரசு பின்வாங்கியதாக தெரியக்கூடாது. அது ஜந்தர் மந்தரில் ஆயிரக்கணக்கில் திரண்ட இளைஞர்களிடையே விரக்தியையும் தீவிரமான கசப்புணர்வையும் மட்டுமே ஆழப்படுத்தும்.